இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எந்த சேஞ்சுமே பண்ண மறுக்குது, அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போதோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன் அதாவது ஒரே மாதிரி மூமெண்ட்ஸில் இருக்கும்போதோ எந்த சேஞ்ச் பண்ண மறுக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இஸ் நோன் அஸ் இனர்ஷியா. எந்த ஒரு அன்பேலன்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே இருக்கிற வரைக்கும், அது கூட வந்து இருக்கிற வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அது ஒரே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரியே ரெஸ்ட்டில் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா அது இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இனர்ஷியா பார்த்தோம், அதிலே வந்து 3 டைப் இருக்குது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு பாடி வந்து அதோட சேஞ்ச் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் எந்த மாற்றமும் பண்ண மறுக்குது அப்படின்னா அதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, வென் வி கிவ் ஃபோர்ஸ், நம்ம வந்து ஃபோர்ஸ் ஒரு பாடிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு பாடி வந்து அது கண்டினியூஸ் மோஷனில் இருக்கும்போது நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது ரெசிஸ்டன்ட் அதாவது மறுக்குது அப்படின்னா அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, வென் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் இன் சரௌண்டிங்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் இருக்குது, அந்த பாடியை சுற்றி வந்து ஃபோர்ஸ் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட்டுக்கு என்ன சொன்னோம், நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது, நம்ம கொடுத்தா தான் வந்து அது மூவ் ஆகும், இல்லாட்டி அது ரெஸ்ட்டிலே தான் இருக்கும். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அதுக்கு சரௌண்டிங்ஸில் ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா the resistance of a body to change its direction of motion is called inertia of direction. அதாவது நம்ம மோஷனில் பார்த்ததே தான் இது, கொஞ்சம் தான் லிட்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷனில் என்ன பார்த்தோம், அது வந்து கண்டினியூஸ் மோஷன்லே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி தான் இது, அது கண்டினியூஸான ஒரு மோஷனில் தான் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். அது வந்து எந்த டைரெக்ஷனுக்கும் திரும்பாமல் ஒரே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஆப்போசிட்டான ஃபோர்ஸு எதுக்குமே போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோர்ஸில் மட்டும் போகுது, நம்ம வந்து அது ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஆப்போசிட் ஃபோர்ஸில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக 3மே புரியும்னு நினைக்கிறேன். an athlete runs some distance. அதாவது ஒரு அத்லெட் வந்து ஓடுறாரு, கொஞ்சம் தூரம் போய்கிட்டு ஒரு ஓடி வந்து ஹை ஜம்ப் பண்ணணும், அதனால் கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்து குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும்போது அவருக்கு வந்து அதை எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, அவர் வந்து குதிக்க லாங்காகவும் ஹையராகவும் குதிக்க அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது என்னது, இனர்ஷியா ஆஃப் மோஷன். நம்ம வந்து கொஞ்சம் மோஷன் வந்து ஏற்கனவே இருக்குது, அதனால வந்து அவர் குதிக்கும்போது அவர் வந்து லாங்காகவும் ஹையாகவும் குதிக்க ஹெல்ப் பண்ணுது. when you make a sharp turn while driving a car. நம்ம வந்து இப்போ ஒரு காரில் போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு ஷார்ப்பான இப்போ வந்து டேர்னிங் வரதே தெரியலை, மலைப்பகுதியில் போய்கிட்டு இருக்கீங்க, டேர்னிங்கே தெரியல, புகை மூட்டமாக இருக்குது, டக்குன்னு கிட்ட வந்தோடனே அந்த டேர்னிங் தெரியுது, என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு வளைப்பீங்க இல்லையா? அப்படி வளைக்கும் போது நீங்கள் இப்போ ரைட் சைடு வளைச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து தள்ளப்படுவீங்க, லெஃப்ட் சைடு வளைச்சிங்கன்னா ரைட் சைடு தள்ளப்படுவீங்க இல்லையா? ஆப்போசிட்டான டைரக்ஷன் தான் தள்ளப்படுவீங்க. அது நம்ம பார்த்தோம் இல்லையா, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ வந்து டைரக்ஷன்னா ஆப்போசிட் சைடில், அதாவது ஷார்ப்பான டேர்ன் கொடுக்கும்போது அதுக்கு எந்த சைடு டேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து உங்கள் பாடி வந்து ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். when you vigorously shake the branches of tree. இப்போ வந்து ஒரு மரம் வந்து இருக்குன்னா அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ஓகேவா? மரம் எப்போயாவது மூவ் ஆகுமா? காற்றடிச்சா லைட்டாக மூவ் ஆகும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம வந்து விகாரஸாக, அதாவது ரொம்ப பயங்கரமாக வந்து ரொம்ப நல்லா ஆட்டுறோம், அதோட பிரான்ச்சை வந்து ஷேக் பண்ணுறோம். ஒரு மரத்தோட பிரான்ச் நல்லா ஷேக் பண்ணால் என்ன ஆகும்? வீட்டு பக்கத்தில் நல்லா ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மரத்தோட இதை ஷேக் பண்ணால் என்னாகும்? இலை இதெல்லாம் விழுகும். இப்போ நம்ம மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்? மரத்தோட கிளையை பிடிச்சி இழுப்போம் இல்லையா? அதுலேருந்து தண்ணி நிறையா வரும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா என்னாகும்? அதில் இருக்க இலை பழம் எல்லாமே விழுகும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதுதான் சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது எந்த மூமெண்ட்டுமே பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தா அது வந்து ரொம்பவே மூமெண்ட் ஆகி எல்லாமே வந்து கீழே விழுந்துருது. அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், ஓகேவா?